அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நாம பார்க்க போறது ஒரு 3 phase டிரான்ஸ்ஃபார்மர்ல ஓபன் டெல்டா கனெக்ஷன்ஸ் அல்லது வி கனெக்ஷன்ஸ் ஆர் விவி கனெக்ஷன்ஸ். ஒரு 3 phase டிரான்ஸ்ஃபார்மரோட பிரைமரி வைண்டிங்கும் டெல்டா கனெக்டட், செகண்டரி வைண்டிங்கும் டெல்டா கனெக்டட். இதை நாம டெல்டா டெல்டா கனெக்டட் டிரான்ஸ்ஃபார்மர்னு சொல்லுவோம். இந்த டெல்டா டெல்டா கனெக்டட் 3 phase டிரான்ஸ்ஃபார்மர்ல ஏதேனும் ஒரு வைண்டிங்கில் பழுது ஏற்பட்டால் மற்ற இரண்டு வைண்டிங்கள் தொடர்ந்து லோடிற்கு பவரை சப்ளை செய்யும். இது போன்ற கனெக்ஷனை தான் நாம வி கனெக்ஷன் அல்லது விவி கனெக்ஷன் அல்லது ஓபன் டெல்டா கனெக்ஷன் என்று அழைக்கிறோம். இந்த ஓபன் டெல்டா கனெக்ஷன் அல்லது வி கனெக்ஷனை நாம இரண்டு சிங்கிள் பேஸ் டிரான்ஸ்பார்மர்களை பயன்படுத்தியும் உருவாக்கலாம். இங்க படத்துல பாருங்க, இது ஒரு சிங்கிள் பேஸ் டிரான்ஸ்பார்மர், இது ஒரு சிங்கிள் பேஸ் டிரான்ஸ்பார்மர். சோ இந்த இரண்டு சிங்கிள் பேஸ் டிரான்ஸ்பார்மர்களும் படத்தில் காட்டியுள்ளவாறு இணைக்கப்பட்டு நாம ஒரு வி கனெக்ஷனை உருவாக்கி இருக்கிறோம். இப்ப பாருங்க, பிரைமரியில இது வியா இருக்குது, செகண்டரியில இது வியா இருக்குது. சோ அப்ப இங்க கிடைக்கக்கூடிய வோல்டேஜ் பாருங்க VL, இங்க கிடைக்கக்கூடிய வோல்டேஜ் பாருங்க VL. அப்ப ரெண்டு வோல்டேஜ் சமமாக கிடைக்கிறது. This is what called the V connection or VV connection by using two single phase transformers. So இம்முறையில் நாம லோடிற்கு பவரை நம்ம 57.7% வரைக்கும் நம்ம பவர் சப்ளை செய்யலாம். அப்போ we cannot supply for 100% load. We can supply power for 57.7% load. This system can be used at less than the capacity required. அப்ப டிரான்ஸ்ஃபார்மரோட கெபாசிட்டியை விட குறைவாக லோடு இணைத்து பயன்படக்கூடிய இடங்களில் நாம இந்த வி கனெக்ஷன் அல்லது விவி கனெக்ஷனை பயன்படுத்தலாம். இதெல்லாம் இதுல மெரிட்ஸ். டிமெரிட்ஸ் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா பவர் ஃபேக்டர் குறைகிறது. அப்ப இது போன்ற வி கனெக்ஷன்ல பவர் ஃபேக்டர் குறைகிறது. வோல்டேஜ் அன்பேலன்ஸ் ஆகும். அன்பேலன்ஸ் வோல்டேஜ் ஏற்படும். எப்போ அப்படின்னா லோடு பேலன்ஸாக இருந்தால் கூட அன்பேலன்ஸ் வோல்டேஜ் ஏற்படும். இதுதான் வி கனெக்ஷன்ல ஏற்படக்கூடிய டிமெரிட்ஸ் ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. இது போல EEE சப்ஜெக்ட் வீடியோஸ் நிறைய தொடர்ந்து உங்களுக்கு வரணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. That's all in this video. Thank you.